வணக்கம், நான் உங்க கிரி ஹைட்ரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஒட்டி சுட்டான், அதாவது பாத்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டி சுட்டான் என்ற ஊர்ல இங்க பாத்தீங்கன்னா சின்ன சாலமன் என்ற ஒரு ஊர்ல இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா 12 பிறப்பு காணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவசரமா விற்க இருக்குதுங்க. அதால பாத்தீங்கன்னா என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நான் வீடியோ போட்டா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் காணி தேடிக்கொண்டிருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காணி ஓகே இருந்தா நீங்களும் வேண்டிக் கொள்ளலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த காணிக்கு உள்ள போயிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்து இந்த காணிக்கு உள்ள போய்க்கே பாத்தீங்கன்னா இங்க ஒரு குட்டியா ஒரு கடை இருக்குதுங்க. இந்த கடை பாத்தீங்கன்னா சும்மா அந்த ஒரு குட்டி பிசினஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே சின்னதா ஒரு பெட்டி கடை போட்டு பிசினஸ் பண்ணக்கூடிய மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குட்டியா ஒரு கடை இருக்குது. கடை பாத்தீங்கன்னா கொஞ்சம் செய்யணுங்க. மேல பாத்தீங்கன்னா தகர மதுகள் தான் போட்டுருக்காங்க. அதில் பாத்தீங்கன்னா கடைக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு உள்ள போயிட்டு உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்துலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப இந்த காணியில பெருசாண்ட ஆக்கள் யாருமே இல்லைங்க. அதில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, புல்லுகள் அது வளர்ந்துதான் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா 3 கமுகங்கன்னு முன்னுக்கு நட்டுருக்காங்க. மற்றது பாத்தீங்கன்னா இங்க ஒரு 6 தென்னை மரம் இருக்குதுங்க. 6 தென்னை மரம் இப்ப காய்ச்சி கொண்டுதான் இருக்குது. அதில் பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் அதுகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. மற்றது பாத்தீங்கன்னா இந்த காணியை சுத்தி வர பாத்தீங்கன்னா வேலியல் அடைச்சிருக்குது. இது பாத்தீங்கன்னா 2 பேருக்கு காணி, அதாவது பாத்தீங்கன்னா ஒரே காணிக்கு 2 வீடு இருக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காணியை 2ஆ பிரிச்சு தாங்க தருவாங்க. முன்பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் பின்பக்கம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே வராது. மற்றது பாத்தீங்கன்னா இதுதாங்க வீடு. வீட்டுக்கு பாத்தீங்கன்னா முன்பக்கத்துல இந்த சன்செட் இறக்கி இருக்காங்க. சன்செட் பாத்தீங்கன்னா சீட்டு போட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா மரங்கள் அதுகள் எல்லாம் போட்டு தான் இறக்கிருக்காங்க. குட்டி கொஞ்சம் உள்ள பாத்தீங்கன்னா உள்ள மரம் எல்லாம் போட்டு நீட்டா தான் இருக்குது. மற்ற பாத்தீங்கன்னா ஜன்னல் அதுகளுக்கு பெருசான கதவுகள் இல்லைங்க. சும்மா பாத்தீங்கன்னா தரப்பு அளவுலாம் அடைச்சிருக்காங்க. மற்ற பாத்தீங்கன்னா இதாங்க வாசல். இப்படி பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போயிடலாம். வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்குதுங்க. மற்ற பாத்தீங்கன்னா இதுதான் வீடு. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு ஹோல் ஒரு குட்டியா தாங்க இருக்குது. மற்ற பாத்தீங்கன்னா இதுதான் சாமியறை. சாமியறை பாத்தீங்கன்னா இதாங்க சாமியாரை பாத்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. முன்னுக்கு பாத்தீங்கன்னா பிளாட் அடிச்சு அதுல பாத்தீங்கன்னா குட்டியா சாமி படம் அது எல்லாம் வச்சிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லா சீட்டாங்க, மரங்கள் அதுகள் எல்லாம் போட்டு ஃபுல்லா சீட்டான அடிச்சிருக்காங்க. இப்படியே பாத்தீங்கன்னா இப்படியே கொரடோலால நேர போனா இங்க உங்களுக்கு சின்னறையும் வந்துடும். சின்னறைக்கு பாத்தீங்கன்னா சின்னறையிலையும் இப்படி தாங்க ஆக்கள் யாருமே இல்லையன்றதால வீடு கொஞ்சம் வெறிச்சோடி போய் தாங்க இருக்கு. மேல பாத்தீங்கன்னா குட்டியா தான் சின்னறையில ஒரு ஜன்னல் இருக்கு. மேலேயும் பாத்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கு. லெவல் சீட் அப்படி எதுவுமே இல்லை. மற்ற பாத்தீங்கன்னா இதாங்க கிச்சன். கிச்சனும் பாத்தீங்கன்னா பெருசான ஆக்கள் யாருமே இல்லாதால கொஞ்சம் இப்படித்தாங்க இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த கொடால வெளியே வந்தீங்களா இங்கால பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் வந்துடும். இப்படியே நான் சொன்ன வீடு அதுதாங்க. அது பாத்தீங்கன்னா இன்னொரு ஆளுக்கு சேல்ஸ் பண்ணிட்டாங்க. மற்ற இதாங்க அந்த 12 தென்னை மரமும் 6 தென்னை மரமும் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா காய்ச்சி கொண்டு தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் அதுல பிரச்சனை இருக்காது. இதுல பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு தேசி மரம் இருக்குதுங்க. தேசி மரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சாஞ்ச மாதிரி தான் இருக்கு. மற்ற இங்கால ஒரு பெரிய ஒரு வேப்ப மரம் இருக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வெயில் டைம்ல நிழல்கள் அதுக்கு ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா நல்ல நிழலா தாங்க இருக்கு. மற்ற பாத்தீங்கன்னா அதுல ஒரு குட்டியா ஒரு கிணறுமே இருக்குது. இப்போ கிணத்தடிக்கு போயிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு பாத்துலாம். ஹைட்ரா இந்த காணியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க. எங்கட ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா 100 அடி 120 அடி 200 அடி பாத்தீங்கன்னா குழாய் கிணறு அடிச்சுட்டு போயிருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டு கிணறு ஒன்று இருக்குதுங்க. குட்டி இருக்க தண்ணியை காட்ட தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு அரவாசியிலேயே இருக்குது. தண்ணி மேலால தாங்க இருக்குது. மற்ற பாத்தீங்கன்னா இங்க நிறைய இடத்துல தோட்டங்கள் அதுகள் செய்யறபடியா பாத்தீங்கன்னா இங்க பெரிய பெரிய கிணறுகள் தான் கட்டி விட்டுருக்காங்க. இப்ப இந்த கிணத்து தண்ணி என்ன மாதிரி இருக்குன்னு பாத்துலாங்க. கிணத்துக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்டா தான் இருக்குது. தண்ணி பாத்தீங்கன்னா ஃபுல்லா கலக்கி இறக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்கள் யாருமே இல்லையென்றால பாத்தீங்கன்னா கிணறு பெருசா பாவிக்கிறது இல்லை போல. ஐயோ, கிணத்துல தண்ணியிலேயே ரொம்ப நாள் ஆச்சுதான். அதால தண்ணியும் அள்ளுப்படுது இல்லை. ஓ, ஆனால் தண்ணி நல்லா தாங்க இருக்கு. எனக்கு என்ன கிணத்துல ரொம்ப நாளா தண்ணி பாவிக்கலையா, அதால பாத்தீங்கன்னா தண்ணி என்ன மாதிரி இருக்குதோ தெரியல. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காணி பிடிச்சிருந்துச்சுன்னா நான் பாத்தீங்கன்னா கீழே ஓனரோட நம்பரே தரேன். நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டா ஓனருக்கே கால் பண்ணி கேட்டுட்டு இந்த காணியோட விலை என்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஓனரோடைய விசாரிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த காணிக்கு பாத்தீங்கன்னா 3 பக்கமுமே வேலி அடைச்சிருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கும் அதே மாதிரி இந்த வீட்டுக்கும் இடையில ஒரு குறுக்கில் ஒரு வேலி ஒன்று போட்டு தான் உங்களுக்கு பிரிச்சு தருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். See you, டாடா, பை பை. உங்களுக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட காணியல் வீடுகள் அதுகளை விற்கணுமா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே ப்ரொமோஷன் பண்ணி தரேன். மறக்காம கீழே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களோட வீடுகள் காணியில பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே ப்ரொமோஷன் பண்ணி தரேன். See you, டாடா, பை பை.